ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோங்கோடுக்களை. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கொண்டைக்கடலை வச்சு ஃபலாஃபல் ரேப் அண்ட் ஹம்மஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபலாஃபல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை சுண்டல் வந்துட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சுடுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தண்ணி வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் நான் 2 கப் போல் வந்துட்டு ஊற வச்ச கொண்டைக்கடலை எடுத்துருக்கேங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் போல். அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன். அப்புறம் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி நீங்கள் குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து அரைச்சோன்னா நம்மளுக்கு மாவு வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது நம்ம கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது வடைக்கு நம்ம அரைச்சி எடுப்போமே கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி வந்து அவனில் வைக்கிறதுக்கு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எந்த ட்ரேயில் வந்து இதை அரேஞ்ச் பண்ண போகிறோமோ அவனில், அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அவன் ரேக்கில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சதில் ஒரு ஸ்பூனாக எடுத்து ஷேப் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அதையே இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நீங்கள் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இது வந்து பேக்கிங் ட்ரேயில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் அவனில் வந்து 190 டிகிரி செல்சியஸில் இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா மீதி கொஞ்சத்தை நான் இப்படி மறுபடியும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் பேனில் போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணல, டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்கும்னா இது நீங்கள் வந்து வடை நம்ம எடுப்போமே அது மாதிரி டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேன் மெத்தட்க்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. ஸோ நான் இப்போ இன்றைக்கி வந்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இது எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேம் வந்து எப்பவுமே மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. பாருங்கள், லைட்டாக வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டுங்க அந்த சைடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு மற்ற பேட்சும் இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது அவன்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் போல் உள்ளே வச்சிடலாங்க. பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரேயில் ஆயில் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் மறுபடியும் ஆயில் ஆட் பண்ணல. இப்போ ஆயில் ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் அவனில் வச்சிடுறேங்க. இப்போ நம்ம ஹம்மஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து அந்த நல்லா கொஞ்சம் வெடித்து வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் வேக வச்சு கொண்டைக்கடலை எடுத்துக்கணும். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல். அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன். அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த வெள்ளை எள்ளு இருக்குல்லைங்க, அந்த பொடி வந்து நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் வந்து ரோன் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த
ஹம்மஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து இதில் நீங்கள் அரைச்சி எடுக்கிறப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு, அதாவது கூல் பண்ணி சில் வாட்டரை இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் இப்போ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்திட்டு இதை நம்ம மறுபடியும் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஹம்மஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஹம்மஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரேப்குள்ளே சாலட் வைக்கிறதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா கேபேஜ், கேரட் அண்ட் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் லெமன் மட்டும் கூட பிழிஞ்சிட்டு அப்படியே கூட சாலட் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மயோ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் அவன்லேருந்து 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஷேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா இன்னும் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேனில் பண்ணது இது பாருங்கள். இப்போ இதுவும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லாவே வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ரேப் அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இது மேலே கடைசியாக நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து லேசாக தூவி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேப்பில் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக, நீங்கள் மைதாவில் உங்களுக்கு வேணும்னா அது கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இது மேலே கொஞ்சம் இந்த ஹம்மஸ் போடுறேன். இதை நீங்கள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நான் இங்கே சாலட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையே கொஞ்சம் நடுவில் இப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபலாஃபலை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இது மேலே கொஞ்சம் ஹம்மஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மயோனஸ் பிடிச்சா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ இதை ரேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு ஃபாயில் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பக்கம் ரோல் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த பக்கம் இந்த ரேப்பை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளோட ரேப் ரெடி. டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம ஹம்மஸ் பண்ணுறதுக்கு எள்ளு வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக அந்த எள்ளு பொடி பண்ணுறப்பவே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் தஹினி. அந்த சாஸ் கூட நீங்கள் வந்து இந்த ரேப்க்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐகான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.